உலக அரசியலில் நிலவி வரும் ஈரான் அமெரிக்கா போர் தற்போது ஒரு மிக இக்கட்டான நிதி நிலையை எட்டியுள்ளது. இந்த போருக்காக அமெரிக்கா இதுவரை சுமார் 29 பில்லியன் டாலர்களை, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 2,40,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை செலவிட்டுள்ளதாக பென்டகன் அதிகாரிகள் தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். வெறும் 2 வாரங்களுக்கு முன்பு 25 பில்லியன் டாலராக இருந்த இந்த செலவு இப்போது அசுர வேகத்தில் அதிகரித்துள்ளது. போருக்காக செலவிடப்படும் இந்த இமாலய தொகை அமெரிக்காவின் உள்நாட்டு பொருளாதாரத்தையே உலுக்க தொடங்கியுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். மறுபுறம் போரின் நேரடி தாக்கம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் அப்பட்டமாக தெரிய ஆரம்பித்துள்ளது. அமெரிக்காவில் ஒரு கேனல் பெட்ரோலின் சராசரி விலை $3.88 உயரும் என அந்நாட்டின் எரிசக்தி துறை புதிய கணிப்பை வெளியிட்டுள்ளது. இது சாதாரண அமெரிக்க குடும்பங்களின் பட்ஜெட்டை துண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய ஒரு கருத்து இப்போது உலக அளவில் பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. ஈரானுடனான ஒப்பந்தத்தை நோக்கி நான் நகரும் போது அமெரிக்கர்களின் நிதி நிலைமையை பற்றி நான் யோசிப்பதில்லை என்று அவர் கூறியிருப்பது கடும் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. தற்போது அமலில் இருக்கும் போர் நிறுத்தம் என்பது மிக மிக பலவீனமான ஒரு நிலையில் இருப்பதாகவும் எந்த நேரத்திலும் மீண்டும் நேரடி மோதல் வெடிக்கலாம் என்று வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பதற்றமான சூழலில் அதிபர் ட்ரம்ப் தற்போது சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் ஈரான் விவகாரம் குறித்து மிக நீண்ட விவாதங்களை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சீனாவிற்கு இந்த பிரச்சனையில் பெரிய பங்கு இல்லை என்று ட்ரம்ப் ஒருபுறம் கூறினாலும் ராஜதந்திர ரீதியாக சீனாவின் உதவி அவருக்கு தேவைப்படுகிறது என்பதே நிதர்சனம். பென்டகன் கொடுத்த புள்ளி விவரங்கள் மற்றும் எரிசக்தி துறையின் எச்சரிக்கைகள் என அனைத்தும் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய நிதி சவாலை முன்னிறுத்துகிறது. ஒருபுறம் அசுர வேகத்தில் உயரும் போர் செலவுகள், மறுபுறம் விண்ணை முட்டும் எரிபொருள் விலை என இரண்டுக்கும் நடுவில் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு தத்தளித்து வருகிறது. இந்த மோதல் ஒரு நிரந்தர முடிவுக்கு வருமா அல்லது மீண்டும் ஒரு முடுநீளமான போர் வெடிக்குமா என்பதுதான் ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்தின் தற்போதைய கவலையாக உள்ளது.